பார்க்க போகிறது குருவோட கேது. ஸோ குருங்கிற கிரகத்துக்கு 1, 5, 7, 9 வந்து கேது இருந்தால் எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து உண்மையிலேயே வாழ்க்கையோட அந்த வாழ்வின் பொருள் இருக்குல்ல, அதை உணர்றதுக்காகவே பிறந்தவங்க. இவங்க கூட வாழும்போது தான் லைஃபோட உண்மையான பர்பஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இவங்க எல்லா பொருட்கள் மேலேயும் வந்து அது வேணும் இது வேணும் இது வேணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க, எப்பயும் புலம்ப மாட்டாங்க. இருக்கிறத வச்சு ஹாப்பியாக வாழ்கிறது வந்து எப்படிங்கிறது நீங்கள் இவங்கள்ட்ட கற்றுக்கலாம். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞான மார்க்கம், ஆன்மீக சிந்தனை, வாழ்க்கை மீது ஒரு பற்றற்று திடீர்னு சன்னியாசியாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தோணும். அதே மாதிரி இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எதுக்குமே அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக எப்பயாவது வயதுக்கு மீறிய நபர்கள், ஒன்று பெண்ணாக இருந்தால் ரொம்ப வயது கம்மியான நபர்களோட ஒரு உறவுகள் ஏற்படலாம், இல்லை அது காதலையும் போய் முடியலாம், கல்யாணத்துலேயும் முடியலாம். ஆணாக இருந்தால் அதிக வயது உள்ள பெண்களோட தொடர்பு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் எப்போயா ஒரு டைமாவது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. ஆனால் இவங்க விடாப்பிடியாக இருந்தாங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப விடாப்பிடியாக இருப்பாங்க. அன்புக்காக ரொம்ப அடிபணிஞ்சு போவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சாதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தப்பு. திடீர்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன சொன்னாலும் இவங்க அமைதியாக இருக்குன்னு நினச்சிட்டு, ஆனால் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணும்போது சடார்னு எடுத்து கொலை கூட பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. திடீர்னு பேசிட்டே இருந்தாங்க, எடுத்து குத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயம் ஹைப் ஆயிடுச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க. இவங்கள சாஃப்ட்னு மட்டும் நீங்கள் நினச்சிட வேண்டாம். ரொம்ப என்டையர் குடும்பத்தில் கண்டிப்பாக டபுள் மேரேஜ் பண்ணவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்மளை பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டா தானே மற்றவங்க பர்ஃபெக்டாக வச்சுக்க முடியும். அதனால் ரொம்ப சுயநலவாதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து ஒரு நல்லதான விஷயந்தான். அப்போ இந்த முடி, நரம்பு, பிறப்புறுப்பு, ஆசனவாய், புற்றுநோய் வர்றது, திடீர்னு மயக்கம், ஒரு என்ன சொல்ல, தலை சுற்றுறது, ஒரு மாதிரி தலை கிருக்குன்னு சுற்றுறது, இந்த முதுகு தண்டில் பிரச்சனை ஏற்படுறது, விசகடி ஏற்படுறது, குடலில் பிரச்சனைகள் ஏற்படுறது, தொற்று நோய் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க லைஃப் கேரக்டர் வாழ்க்கையோட பர்பஸை தெளிவாக புரிஞ்சவங்க. கடன் பிரச்சனைகளில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கேஸ் பிரச்சனைகளில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க லைஃப்பில். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சம்டைம் வந்து இது மீறி நடப்பாங்க. அதுக்கெல்லாம் பயப்படவும் மாட்டாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு லைஃப் வாழவே மாட்டாங்க. இவங்களுக்கு தோன்றதான் இவங்க செஞ்சு வாழ்வாங்க. ஸோ இவங்க வந்து அதே மாதிரி பண்ணுற தொழிலில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இவங்களோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, இவங்க எந்த தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ரொம்ப நுணுக்கத்தோடு அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அவங்க தொழிலில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி திறமைகள்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு கேதுங்கிற கிரகம் சேர்ந்துருந்ததுன்னா அவங்க என்டையர் வாழ்க்கை இதை பேஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும்.